நீ நம்புனா, நீ நம்பி செஞ்சீனா, நீ நம்பி பரிகாரம் பண்ணினா, நீ நம்பி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீன்னா, நீ கடவுள் இருக்காருன்னு இந்த கடவுளை நம்பி நீ வந்தேன்னா, அப்போ எல்லா இடத்துலையும் நம்பிக்கை தான். நம்பிக்கை 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 தான் கடவுள். உன்னை கடவுள் அங்கே இருக்குன்னே உன்னை நம்ப வைக்கலாம். புரியுதா? இத்தனை பேரோட நம்பிக்கை. ஒரு கோயிலுக்கு ஒரு 1,00,000 பேர் போகிறான்னா அந்த 1,00,000 பேரோட நம்பிக்கை ஒரு இடத்துல குவியும் போது அங்கே கடவுள் இருப்பார். பிறந்தவங்க எல்லாமே கடவுள் அவதாரமாக எத்தனை பேர் பிறந்தாங்க? ராமரோ கிருஷ்ணரோ யாரை வேணால் எடுத்துக்கோங்க. கடவுள் அவதாரங்கள் தான் வந்தாங்க. யாரும் நான் கடவுள்னு சொல்லல, கடவுளோட அவதாரம். அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க? அவங்க காலத்தில் என்ன வேலையோ அதை தானே அவங்க செஞ்சாங்க. ஆடு மேய்க்கிற தொழில் இருந்தது, ஆடு மேய்ச்சாங்க. மாடு மேய்க்கிற தொழில் என்னவோ மாடு மேய்ச்சாங்க. கடவுள் என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டு கடவுளை பிடிச்சிட்டு தொங்குறது. ஏன்னா கடவுள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பணத்தை கொடுத்து ஜிஸ்ன்னு மந்திரம் பண்ணி உன்னை காப்பாற்றணும். எந்த கடவுளும் உன்னை சும்மா குறை சொல்லுங்க. உங்களை ஒவ்வொரு தொழில் பண்ண சொல்கிறேன்ல, நேர்மையாக பண்ணுங்க நேர்மையாக பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிற? உன் மொத்த ஆன்மீகமும் அந்த ஒத்த வார்த்தையில் அடங்கிடும். நேர்மை தான் அது. எல்லா கடவுளும் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? தர்மத்தை காப்பாற்று. அந்த தர்மம் தானே நேர்மை. அந்த நேர்மை. பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் அது இங்கே உன் வாழ்க்கை இல்லை. அந்த பணத்தை நீ எப்படி சமாளிக்கிறேங்கிறதா வாழ்க்கை. உனக்கு ஒரு பிரச்சனை நான் கொடுப்பேன், அந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்கிறேங்கிறதா மேட்ரு. நீ பிரச்சனையை சமாளிக்கிறியா இல்லையா அது மேட்ரு இல்லை. புரியுதுங்களா? அந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்கிற? நேர்மையாவா நேர்மை இல்லாமையா? எப்படி வேணால் வாழலாம், அது உன் இஷ்டம். நீ நேர்மையாகவும் அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம், நேர்மை இல்லாமையும் நீ அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம். ஆனால் அதனால வர பலனை நீ தான் அனுபவிக்க போகிற. நீ தான் அதை சூஸ் பண்ணுற, கடவுள் கொடுக்கல. உன்னால் அந்த பிரச்சனையும் நீ தான் கிரியேட் பண்ணுற. உன் வாழ்க்கை உன் கையில்.